ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாழ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் சுக்கா தான் பார்க்க போகிறோம். இது ஈஸியாக சிம்பிளாக டேஸ்ட்டாக பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இதே மாதிரி சிம்பிளாக டிஃப்ரெண்ட்டாக ஹெல்த்தியான வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் யாழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு தேவையான அளவு எண்ணெய், 1 ஸ்பூன் சோம்பு, நீல வாக்கில் கட் பண்ண 2 பெரிய வெங்காயம் நல்லா போட்டு வதக்கிக்கணும். தாளிக்கு எப்போ வெறும் சோம்பு மட்டும் போதும். ஸ்பைசி மசாலா எல்லாமே நம்ம சிக்கனில் ஆட் பண்ணிடுவோம். அதாவது இது வதக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா சிக்கனை தனியாக வாஷ் பண்ணி அது கூட தயிர் 2 ஸ்பூன், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, சீரகம் இதெல்லாம் பொடி பண்ணி அதையும் சேர்த்துட்டு தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன்னு, மல்லித்தூள் 1 டீஸ்பூன்னு, கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடணும். இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, அதாவது கோல்டன் கலரில் வந்துடுச்சு. இந்த சமயம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அதோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளி நான் 2 பழம் சேர்த்துருக்கேன், மீடியம் சைஸு. அதனால பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அது நல்லா மசியணும். இப்போ நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை நம்ம சேர்த்துக்கணும். எல்லா சிக்கனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அதாவது நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி இது அப்புறம் சிக்கன் எல்லாமே ஒன்றா மிங்கிள் ஆகிற மாதிரி நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். சிக்கன் சுக்காவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணால் தான் அது ஸ்ட்ரக்சர் எல்லாமே மாறும். சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியில் சிக்கன் நல்லா வெந்து அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நம்ம சுருண்டை வதக்கணும். இடையில சிக்கன் வேகிறதுக்காக நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடினோன்னா அதில் இருக்கிற தண்ணி வெளியில் சிக்கன் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம சுருண்டை வதக்கிக்கிட்டே இருந்தோன்னா நமக்கு சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடும். இல்லை கொஞ்சம் கிரேவியாக வேணும்னு நினச்சிங்கன்னா மூடி போட்டு மூடுறப்ப கொஞ்சம் தண்ணி வெளியில் வந்திருக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னா அந்த ஸ்டேஜில் நீங்கள் தேங்காய், சோம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சி ஊற்றி நீங்கள் குழம்பு மாதிரி வச்சுக்கலாம். இந்த இதில் நீங்கள் சுருளை வதக்க அதில் இருக்கிற டேஸ்ட்டு தனியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இதை நீங்கள் ஒயிட் ரைஸுக்கு, சப்பாத்திக்கு, தோசை, இட்லி இதுக்கெல்லாம் சைடிஷாக வச்சா சூப்பராக இருக்கும். சிக்கன் பிரியாணிக்கெலாம் வச்சுக்கலாம், செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதை நீங்கள் சுருளை வதக்கிக்கிட்டே இருக்கிறப்ப எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும். அந்த ஸ்டேஜில் வடச்சட்டிலேயே ஒட்டாமல் வரும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் டேஸ்டான சிக்கன் சுக்கா ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி சிம்பிள் அண்ட் ஹெல்த்தி வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் யாழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க.